அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோதரர்களே, விண்ணுலக பயணம் என்று அழைக்கப்படக்கூடிய மிஅராஜ் நடைபெற்ற மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பயணம் குறித்து ஆங்காங்கே பல்வேறுபட்ட விதமான கதைகள், கருத்துகள் பேசப்படுவதை நாம் அவதானித்து இருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஏன் நீங்கள் சில பயான்களில் கூட கேட்கலாம், அல்லது சில வெள்ளிக்கிழமை உரைகளில் கூட இவ்வாறு சொல்லப்படுவதை கேட்கலாம். அதாவது என்ன சொல்வார்கள்? மிஅராஜுடைய இரவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களுக்கு மேலால் சென்று அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வந்தார்கள் என்ற ஒரு கருத்தை நாம் கேட்பதுண்டு. இது சரியா? இவ்வாறு சொல்லலாமா? இதுதான் நடந்தது அந்த இரவுல? இல்லை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க தான் 7 வானங்களுக்கு மேலால போய் வந்தார்கள் என்பதானது ஒரு அப்பட்டமான பொய்யாகும். இஸ்லாமிய ஷரியாவுக்கு, இஸ்லாமிய அகீதாவுக்கு எதிரான ஒரு வார்த்தை பிரயோகமாகும். ஏனெனில் இந்த வார்த்தையானது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானம் தாண்டி அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வந்தார்கள் என்ற மாதிரியான கருத்தானது, அல்லாஹ் ஏதோ ஒரு சடம், ஏதோ ஒரு மனிதனை போன்ற ஒரு சடம் கொண்டவன், அவன் 7 வானங்களுக்கு மேலால இருந்துகிட்டு ஒரு இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சென்று அல்லாஹ்வை தரிசித்து விட்டு சந்தித்து விட்டு வந்தது போன்ற ஒரு அபத்தமான இஸ்லாமிய அகீதாவுக்கு, ஈமானுக்கு எதிரான ஒரு கருத்தை தோற்றுவிக்கின்றது. அல்லாஹ்வை ஒரு மனிதன் போல, ஒரு படைப்பு போல, ஒரு சடம் போல சித்தரிக்க வைக்கின்றது இந்த கருத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இவ்வாறு நாம் இந்த மிஅராஜுடைய இரவில் நடைபெற்றதாக நம்பிவிடலாகாது. ஏனெனில் அல்லாஹ் வானவன், அவன் 7 வானங்களுக்கு மேலால் தரிப்பட்டிருப்பவனோ, அல்லது அரிசிக்கு மேலால் தரிப்பட்டிருப்பவனோ, அல்லது அரிசியில் தரிப்பட்டிருப்பவனோ அல்ல. ஒரு இடத்தில் தரிப்படுவது என்பது அல்லாஹுடைய பண்பல்ல. ஒரு இடத்தில் தரிப்படுவது என்பது படைப்பினங்களாகிய நம்முடைய பண்பு, மிருகங்களுடைய பண்பு, பறவைகளுடைய பண்பு, ஏனைய வஸ்துகளுடைய பண்பு தான் ஒரு இடத்தில் அமைவுறுவது என்பது. எல்லாவற்றையும் படைத்த அந்த ஆற்றல் மிக்க ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்தில் அமைவு பெறுபவன் அல்ல. ஏனெனில் அவன் ஒரு சடப்பொருள் அல்ல என்ற உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வை சந்திக்க போய் வந்தார்கள் என்ற கருத்தானது அது நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு கருத்தாகும். அவ்வாறு நாம் அல்லாஹ்வை நம்பலாகாது. அப்ப அந்த இரவுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானம் சென்றது உண்மை, அர்ஷை கண்டது உண்மை, அல்லாஹ்வுடைய புனிதமான கலாமை கேட்டது உண்மை, தொழுகை கடமையாக்கப்பட்டது உண்மை. ஆனால் அல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் சேர்ந்தார்கள் என்பதோ, அங்கு அல்லாஹ் இருந்தான், தரிசித்தான் என்று சொல்வதோ, அது இஸ்லாமிய அகீதாவுக்கு எதிரான வார்த்தை பிரயோகம். ஏனெனில் அல்லாஹ் இடங்களை படைத்தவன், அல்லாஹ் இடங்களை விட்டு பரிசுத்தமானவன் என்ற அடிப்படை அகீதாவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது போன்ற நிறைய விடயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. அவற்றை முறையாக அறிந்து உண்மையான ஈமானிலே நிலைத்திருக்க அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.